வணக்கம் சலேஷ். வணக்கம். இன்னைக்கு டே எப்படி இருந்துச்சு? நல்லா போச்சு. நல்லா போச்சு. ஓகே. ஸோ ஃபார் இன்னைக்கு 20வது நாள் நினைக்கிறேன். நம்ம ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ண ஆரம்பித்து 20வது நாள் 20th டே ஆனிவர்சரின்னு வச்சுக்கலாம். ஸோ இன்றைக்கான எபிசோட்குள்ளே இன்டர்நேஷ்னல் டு இன்லேண்ட் இன்றைக்கான எபிசோட்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் நியூஸாக என்ன அப்படின்னா, யூபியில் வந்து பார்த்தா அப்படின்னா நொய்டான்ற ஏரியாவில் நொய்டான்ற டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்தா அப்படின்னா டீசல் ஆட்டோஸை வந்து பேன் பண்ணுறாங்க. எமிஷன்ஸை ம், கண்ட்ரோல் பண்ணுன்றதுனால அப்கமிங்காக ஒரு சிட்டிஸாக இப்போ நொய்டாவில் பண்ணியிருக்காங்க. அடுத்து கசியாபாத் அப்படின்ற ஏரியாவில் அமல்படுத்த போகிறாங்களாம். ம். ஸோ இது கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் பண்ணிகிட்டே வந்து பொல்யூஷனை கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அப்படின்றது ஒரு ஒரு ஒன் ஆஃப் த ஸ்கீம். இது பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூபியில் எடுக்கப்பட்டிருக்க ஒரு முயற்சி. இப்போ மும்பையில் டெல்லியிலலாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பண்ணுறாங்கல்ல, கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ம், பண்ணுறப்ப டஸ்ட் நிறைய கிளம்பும். ம், ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ்னு சொல்லி ஒரு இண்டெக்ஸ் இருக்குது. அதில் வேல்யூ வந்து 200க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுத்தி வச்சுருவாங்க. ம், எப்போ திருப்பி அது 200 வந்து குறையுதோ அதுக்கப்புறம் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணணும். ம். அது வரைக்கும் கட்டுமானங்களை பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த 200ன்றது தான் லிமிட். அதுக்கு மேலே போனால் ரொம்ப காற்றோட மாசுபாடு தன்மை அதிகமாயிருன்றதுனால வந்து 200 தொட்டுருச்சு அப்படின்னா எல்லா கட்டுமானங்களும் ஸ்டாப் பண்ணிக்கணும் அப்படின்னா ஒரு நாமம் வச்சுருக்காங்க. ஓகே. ஸோ ரெண்டாவது நியூஸ் என்ன அப்படின்னா, இந்தியாவில் டெல்லி மற்றும் மும்பை இந்த ரெண்டு ஸ்டேட்டில் ரெண்டு ஸ்டேட் தான். ஓகே, ரெண்டு ஸ்டேட். மகாராஷ்டிரா தான் மும்பை இருக்குது, அது சின்ன டிஸ்ட்ரிக் தான் நினைக்கிறேன் மகாராஷ்டிராவில். அது அப்புறம் டெல்லி யூனியன் டெரிட்டரி. இந்த ரெண்டு இடத்துலையும் முக்கியமான ஏர்போர்ட்ஸ் இருக்குது. இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்ஸ் டெல்லியிலையும் இருக்குது, மும்பைலையும் இருக்குது. இந்த நவி மும்பைலாம் வந்துச்சு இல்லையா? ஸோ இந்த ரெண்டு ஏர்போர்ட்டுக்கும் செக்யூரிட்டி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஆன்டி ட்ரோன் செக்யூரிட்டி சிஸ்டத்தை வந்து இன்ஸ்டால் பண்ணுறாங்க. நம்ம முன்னையே பார்த்தோம், இந்தியாவோட முக்கியமான இடங்கள், அதாவது அது ஹோலி பிளேசஸாக இருக்கலாம், முக்கியமான கீ கவர்மெண்ட் பில்டிங்ஸாக இருக்கலாம், அதுக்கெல்லாம் ஆர்மி லெவலில் ப்ரொடெக்ஷன் கொடுக்க போகிறாங்க. வெறும் சோல்ஜர்ஸ் மட்டும் துப்பாக்கியோடு நின்று உள்ளே யார் வராங்க போகிறாங்கன்னு செக் பண்ணாமல் இப்போலாம் நிறையா ட்ரோன் வார்ஃபேர் நிறையா பண்ணுறாங்கன்றதுனால ஆன்டி ட்ரோன் சிஸ்டத்தை வந்து இந்த மாதிரி முக்கியமான கீ பிளேசஸில் அயன் டோம் கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி முன்னே சொல்லியிருந்தாங்க. இஸ்ரேலில் இருக்கிற மாதிரி நம்ம ஊருக்கான ஒரு அயன் டோமை இண்டிஜினஸாக கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதில் முதல் படியாக டெல்லி மற்றும் மும்பையில் ஆன்டி ட்ரோன் மிசைல் சிஸ்டத்தை வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறாங்க. ஸோ இது வந்து அந்த ஏர்போர்ட்டுக்கு ட்ரோன்ஸ் மூலயமா அட்டாக் பண்ண ஃப்யூச்சரில் ஏதாச்சும் நடந்துச்சுன்னா அதுலேருந்து சிஸ்டம் வந்து அந்த ஏர்போர்ட்டை பாதுகாக்கும் அப்படின்றது டேக்அவே. ஸோ இந்த ரஷ்யா உக்ரைன் வாரில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, கண்டெய்னர் இருக்கு இல்லையா, ட்ரக்கில் பெரிய பெரிய கண்டெய்னர் வச்செல்லாம் கொண்டு போவாங்க. அந்த கண்டெய்னருக்குள்ளார உக்ரைனோட ஆர்மியோட ட்ரோன்ஸ் இருந்திருக்கும். சரி, கண்டெய்னர் நார்மலாக இருக்குது அப்படின்ற மாதிரி யாரும் அது பெருசுபடுத்தியிருக்க மாட்டாங்க. அது ஒரு ஏர்போர்ட்டுக்கும் ஏர்பேஸுக்கும் பக்கத்தில் அந்த கண்டெய்னர் லாரி வந்து நின்று இருந்திருக்கும். அந்த லாரியிலிருந்து ட்ரோன் பறந்து போய் அந்த ஏர் ஏர்போர்ட்டோ ஏர்பேஸோ சம்திங் ரெண்டில் ஒன்று சரி ஞாபகம் இல்லை, அதை வந்து அட்டாக் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது இந்த இதை வந்து யாருமே எதிர்பார்க்கல. இந்த மாதிரி ஒரு கண்டெய்னருக்குள்ளார ட்ரோனை வச்சு அது அங்கேருந்து டேக் ஆஃப் ஆகி வந்து அடிக்கும் அப்படின்னு ரஷ்யாவில் யாரும் எதிர்பார்க்கல. ஸோ அது வந்து ஒரு எக்ஸாம்பிள் நமக்கு. ஸோ நாளைக்கு இந்த மாதிரி ஏதோ ஒன்று நம்ம ஏர்போர்ட்டுக்கு நடக்காமல் இருக்கணும் அப்படின்றதோட முன்னெச்சரிக்கை ஏற்பாடாக இந்த அயன்டோமில் ஃபேஸ் 1ன்னு கூட வச்சுக்கலாம். இதை ஃபேஸ் 1 டெல்லி மற்றும் மும்பையில் ஆன்டி ட்ரோன் சிஸ்டத்தை சீக்கிரமாகவே அமல்படுத்த போகிறாங்களாம். இது நிறைய முக்கியமான இந்தியாவோட கீ பிளேசஸ் தாஜ்மஹாலுக்கு வரும், மகாபலிபுரம், இந்த மாதிரி இது எப்படி சொல்கிறது, ரொம்ப முக்கியமான இடங்கள். வேறு என்ன சொல்லலாம், எனக்கு வெறும் கோயில்கள் மசூதி சர்ச்சு இந்த மாதிரி ஸ்பாட்ஸ் ஒரு பக்கம்,
கவர்மெண்ட்டுக்கு முக்கியமான பில்டிங்ஸ், டெவலப்மெண்ட்ஸுக்கு முக்கியமான இருக்க ஏரியா, பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ், அப்புறம் பெரிய பெரிய இன்னோவேஷன் சென்டர்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாதுகாக்கிற மாதிரி அயன் டோம் கிரியேட் பண்ண போகிறாங்க. ஓகே, அடுத்து நியூஸ் நம்பர் 3 என்ன அப்படின்னா, ஹைதராபாத்லேருந்து சென்னைக்கு ஒரு புல்லட் ட்ரெயின் வந்து போடலாம், புல்லட் ட்ரெயின் வந்து பண்ணணும் அப்படின்றது கவர்மெண்ட்டோட இது ஒரு முயற்சியாக இருக்குது. அது வந்து இப்போ ரியாலிட்டிக்கு ஃபைனல் ஸ்டேஜில் இருக்குது. இந்த புல்லட் ட்ரெயின் வந்து எப்படி எப்படியெல்லாம் வந்து அமைய போகுது அப்படின்ற டிபிஆர், டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை ரெடி பண்ணிட்டாங்க. கூடிய விரைவில் இதை அமுல்படுத்தி ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணப்படும். 2026-27க்குள்ளார இது ஒர்க்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. பட் ப்ராஜெக்ட் வந்து ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க. எப்படி என்னென்ன இருக்க போகுது, எங்கே எது இருக்க போகுதுன்னு ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ மெட்ரோ ட்ரெயினே எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது, கனெக்டிவிட்டி எவ்வளோ நல்லா இருக்குன்றத, ஸோ நீ ஒரு முக்கியமான தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான பிளேஸில் இருக்க பார்த்துருப்பீங்க கரெக்டா? என்னத்த மெட்ரோ மெட்ரோ மெட்ரோல என்ன இருக்கு? அது ஒரு ட்ரெயின் மாதிரி வந்து போயிட்டு இருக்கு. இப்போ நீ மெட்ரோவா, இப்போ வந்து மெட்ரோவை ரிமூவ் பண்ணிடு. மெட்ரோ இல்லாட்டி இப்போ இதெல்லாம் பஸ் ரூட் ரோட்வேஸ் மூலியமாகவே இத்தனை பேர் கனெக்ட் ஆகியிருந்தாங்கன்னா இப்பயே அங்கே இல்லையே, டிராஃபிக் இருக்கு. லோக்கல் ட்ரெயின் இருக்கு இல்லையா? அப்பா அளவுப்பா, லோக்கல் ட்ரெயின் வர டைமுக்கு இது 2 ட்ரெயின் 3 ட்ரெயின் ட்ராவல் ஆயிடுதுல்ல. புரியுதா? லோக்கல் ட்ரெயினோட ஸ்பீடு கம்மி, ரெண்டாவது அது பட்டு ½ அன் ஹவருக்கு ஒரு ட்ரெயின் அப்படின்ற மாதிரி டைமிங்ஸ் இருக்கு. இது ரொட்டீனா டிராவல்லே இருக்கு. அந்த நைட்டு பஸ் மாதிரி. ஆனா ஃபாஸ்டாவும் இருக்கு. கரெக்ட். ஆனா வந்து இவங்க டைமிங் ஏன் நிறுத்திடுறாங்கன்னு தெரியல. அதான் 12 நைட்டு மணி அந்த மட்டும் மாதிரி. நிறுத்திடுறாங்க. நைட்டு 11 மணி டு விடியகாலம் 5 மணி வரையும் ஹோல்டு போட்டுடுறாங்க. ஸோ மேபி ஃபியூச்சர்ல ரொட்டீன், ஐ மீன் லோக்கல் ட்ரெயின்ஸுமே அப்படிதான். இல்லப்பா, லோக்கல் ட்ரெயின்ஸுமே இப்ப பண்ணலாம். எத்தனை பேர் அந்த அந்த சர்வீஸை அவைல் பண்றாங்கன்ற பொறுத்து தான். இப்ப ட்ரெயின்ல ஒரு 5 பேர் டு ஒரு 50 பேர் ஏறாங்கன்னு வச்சுக்கோவேன், ட்ரெயின் காஸ்ட்டே அது மேனேஜ் ஆகாது. ரன்னிங் காஸ்ட் விட உள்ள மக்கள் வர்றது வந்து ரொம்ப கம்மி அப்படின்னா அந்த நேரத்தில் வந்து பஸ்ஸில் போங்கன்ற மாதிரி பண்ணிட்டு நிறுத்தி வச்சிடுறாங்க. மார்னிங் பீக் ஹவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் மெட்ரோவே ஃபுல்லாகிடுது. லோக்கல் ட்ரெயின் இருக்குது, மெட்ரோ இருக்குது, பஸ் இருக்குது. பட் எல்லாத்த விட மெட்ரோ ஃபாஸ்ட்டாக டெலிவரி ஆகுது, இடத்துக்கு போய் கனெக்ட் ஆக முடியுது, கனெக்டிவிட்டி ஸ்பீடு அதிகன்றதுனால எல்லாம் மெட்ரோ சூஸ் பண்ணுறாங்க. மெட்ரோட்டி ஆப்வியஸாக எல்லோரும் வந்து பஸ்ஸில் தான் போயிட்டு இருப்பாங்க. பட் அரை மணி நேரம் மெட்ரோ ஆகுது, பஸ்ஸில் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆகுதுன்னு வச்சுக்கோவேன். சீக்கிரம் போயிடணும் அப்படின்றதுனால சில பேர் 6 மணிக்கே பஸ் ஏறி 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணி 8-8:30 மணிக்கு ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ ஒர்க்குக்கோ போகிறவங்களுக்கு 7:30க்கு ஏறினா 8 மணிக்கு போயிடலாம் அப்படின்றது எவ்வளோ ஈஸி. அந்த 1.5 மணி நேரம் அவங்க வீட்டில் இருக்க முடியுதுல்ல, நிதானமாக கிளம்புறதுக்கு டைம் கிடைக்குதுல்ல. இப்போ புல்லட் ட்ரெயின் சென்னை டு ஹைதராபாத், இப்போ எப்படி சென்னையோட அவுட்டர்ல இருந்து சென்னைக்குள்ள வந்து ஒர்க் பண்ணிட்டு திரும்பி வீட்டுக்கு போகிறாங்களோ அந்த மாதிரி சென்னையில் இருந்து ஹைதராபாத்துக்கு குடி போகாமல், ஏன்னா அங்கே ஹைதராபாத்தில் வந்து ஆப்வியஸ்லி வந்து ப்ரைஸ் ரேஞ்சு லிவிங் காஸ்ட் அதிகமாக இருக்கும் சென்னையை கம்பேர் பண்ணுறப்ப. ஸோ இப்போ இங்கேருந்து போயிட்டு வந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, அங்கே இருக்க நம்ம தமிழ் பீப்புளுக்கு இங்கேருந்து போயிட்டு வந்துக்கலாம், ஒரு 2 மணி நேரமோ 1 மணி நேரமோ ஸ்பெண்ட் பண்ணால் போதும், ஒரு இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் இவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் அமௌண்ட் மிச்சமாகும் அப்படின்னா அவங்க இப்போ சென்னையோட அவுட்டர்ந்து சென்னைக்கு வர மாதிரி சென்னையிலேருந்து ஹைதராபாத்துக்கு போயிட்டு வருவாங்க. கனெக்டிவிட்டி ஃபாஸ்ட் ஆகுது, டிரான்ஸ்போர்ட்டிங், இங்கேருந்து ஒரு பொருள் போயிட்டு வரணும் அப்படின்ற அது எல்லா விஷயங்களும் ஃபாஸ்டர் மூமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க புல்லட் ட்ரெயின் மூலயமா. இப்போ 77 கிலோமீட்டர் வருது ஹைதராபாத்துக்கும் சென்னைக்கும் அந்த ட்ரெயின் ட்ராக் மட்டும் லென்த்து. ஸோ இது அமுல்படுத்தி ப்ராஜெக்ட் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறப்ப இந்தியாவோட ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின்ஸில் இது ஒன்றா இருக்கும். ஓகே, நியூஸ் நம்பர் 4 என்ன அப்படின்னா, டெல்லியில் 50% எம்ப்ளாயீஸை வந்து பார்த்தா அப்படின்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுங்கன்னு சொல்லி, அதாவது ஒர்க் ஃபோர்ஸை பாதியாக குறைச்சிக்கங்க, பாதி பேர்த்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாடலில் நீங்கள் ஒர்க் பண்ண வைங்கன்ற மாதிரி டெல்லி கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க, ஏர் குவாலிட்டியை கட்டுப்படுத்துறதுக்காக. இப்போ டெல்லி கவர்மெண்ட்டும்
நிறையா ட்ரை பண்ணுறாங்க. வேஸ்ட்டு மேனேஜ்மெண்ட் ப்ராப்பராக பண்ணுறாங்க. ஏர் குவாலிட்டி அதிகரிக்கிறதுக்கு பல மெத்தட்ஸ் ஹேண்டில் பண்ணுறாங்க. வீதியில் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுறது, அப்புறம் இந்த குப்பை சாலிட் வேஸ்ட் எல்லாத்தையும் கம்ப்ரஸ் பண்ணி கலெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு சிஸ்டம், குப்பைகளை எரிக்காமல் தடுக்கிறது, இந்த மாதிரி நிறையா பண்ணுறாங்க. பட் அவன் கையில் இல்லை பிரச்சனை. பஞ்சாப் பக்கம் அங்கே இருக்க விவசாயிகள் நிலத்துலேருந்து எரிக்கிறது தான் இங்கே வருது. ஸோ கிட்டத்தட்ட இந்த வருஷம் சீசனில் மட்டும் 6000 சில்லற கேசஸ் வந்து பதிவாயிருக்கு. இந்த 6000 சில்லற கேஸ் அப்படின்னா இவங்க ஒரு விவசாய காட்டில் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு அதை மீதி இருக்க வேஸ்டெல்லாம் எரிக்கிறாங்கன்னா அது ஒரு இன்சிடெண்ட். ஸோ டோட்டலாக இந்த மாதிரி எத்தனை ஏக்கர், 1 ஏக்கரா 1/2 ஏக்கரா 10 ஏக்கரான்றது விஷயம் இல்லை. ஒரு ஃபார்மரோட இடத்துல இப்படி ஒரு நெருப்பு வச்சு விட்டாங்க, எரிச்சிட்டு இருக்காங்கன்னா அது இன்சிடென்ட் ஒன்றா கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த சீசனில் மட்டும் அப்ராக்சிமேட்டாக ஒரு 6000 இடத்துல 6000 இன்சிடென்ட்ஸ் நோட் பண்ணியிருக்காங்க. தடுக்க முடியாத இன்சிடென்ட்ஸ். ஸோ அங்கே எரிக்கிறது மான்சூன் காற்றுல அங்கேருந்து அப்படியே மூவ் ஆகி டெல்லிக்கு வந்துடும். இது வண்டி புகை கிடையாது. ரெண்டாவது, இது கூட வண்டி புகை சேருது அப்படின்ற பட்சத்தில் கன்ஸ்ட்ரக்ஷனோட வேஸ்ட், அந்த கன்ஸ்ட்ரக்ஷனோட டஸ்ட்டும் கலக்கிறப்ப இன்னும் அது கிளாக் ஆகிட்டே போகுது. ஒவ்வொன்றும் ஒரு சம் பர்சன்டேஜ் உள்ள சேர்றப்ப அதோட ஸ்மாகோட வெயிட்டேஜ் வந்து அதிகமாகிட்டே போகிறதுனால விசிபிலிட்டி இருக்கிறது இல்லை. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலாம், இப்போ ஸ்கூல்ஸ் வந்து பார்த்தா அப்படின்னா 5ஆம் கிளாஸ் வரைக்கும் ஹைப்ரிட் பண்ணிட்டாங்க. பாதி வீட்டிலேருந்தும் படிக்கலாம், ஸ்கூலுக்கு வந்து படிக்கலாம் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, ஒரு பாதி வச்சுக்கலாம். 100 பேர்த்துல 50 பேர் ஸ்கூலுக்கு வர குழந்தைங்க வராமல் இருந்தாங்கன்னா அவங்கள ஸ்கூல்லேருந்து வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு போயிட்டு ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வர நடுவில் ஒரு ஏதோ ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்கும்ல. அது பெய்டு பஸ்ஸாக இருக்கலாம், கவர்மெண்ட் பஸ்ஸாக இருக்கலாம், இல்லை பேரண்ட்ஸ் விட்டுட்டு போகிற மாதிரி இருக்கலாம். எப்படியா இருந்தாலும் இப்போது ஸ்கூல் பஸ்ஸு அப்படின்னா 50 குழந்தைங்களுக்கு ஒரு பஸ்ஸு ஓட போகுது. பட் பேரண்ட்ஸே கூட்டி வராங்கன்னா 50 பேரண்ட்ஸ் 50 வண்டி ஆகுது. அப்போ இந்த ஹைபிரிட் சிஸ்டத்தில் வந்து பார்த்தேன் அப்படின்னா சரி ஓகே, வீட்டிலேருந்தே படிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா ஸ்கூலுக்கு போய் ட்ராப் பண்ணிட்டு வர பெட்ரோல் மிச்சம். அந்த பெட்ரோல் வந்து கிரியேட் ஆக ஸ்மாக் மிச்சம், புகை மிச்சம், அது கிரியேட் ஆகாது. இப்போ இதையே ஒர்க் ஃபோர்ஸ்க்கு அமுல்படுத்துகிறாங்க. எல்லா ஒர்க்கரும் ஒன்று சேர்ந்து பஸ்ஸில் வர போகிறதில்ல. எல்லாரும் தனித்தனியாக காரு 2 வீலர்னு வருவாங்க. இப்போ இவங்க வண்டியெல்லாம் யூஸ் பண்ணாமல் நிறுத்திட்டோம் அப்படின்னா சம் பர்சன்டேஜ் குறைக்கலாம். ஸோ காற்றை தடுத்து நிறுத்த முடியாது. பட் இங்கே இவங்க இடத்துல இருந்து கிரியேட் ஆகிற புகையை கட்டுப்படுத்துனதுக்காக இப்படி வந்து 50% ஒர்க் ஃபோர்ஸுக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுங்கன்னு சொல்லி கம்பெனிஸ்க்கு கவர்மெண்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க, டெல்லி கவர்மெண்ட். ஸோ பிரம்மபுத்திரா ரிவரில் வந்து பார்த்தீங்கன்னா 19 கிலோமீட்டர் நீளத்துக்கு ஒரு பிரிட்ஜு ஒன்று கட்டுறாங்க. காரோ ஹில்ஸையும் மெகாலயா அந்த ஸ்டேட்டையும் இணைக்கிற மாதிரி ஒரு 19 கிலோமீட்டருக்கு ஆற்றுல ஒரு பாலம் கட்டுறாங்க. இதுதான் லார்ஜஸ்ட் ரிவர் பிரிட்ஜ் இந்தியாவில். ஸோ 19 கிலோமீட்டர்னா கிட்டத்தட்ட எவ்வளோ பெருசு, கற்பனை பண்ணி பார்த்தா இது ராசிபுரமே போயிடலாம் போல இருக்கு. 19 கிலோமீட்டர் பா, பிரிட்ஜ் கம்ப்ளீட்டா. ஓகே, அடுத்து நியூஸ் நம்பர் 1 2 3 4 5 6. நியூஸ் நம்பர் 6 என்ன அப்படின்னா, NRCTC அப்படின்னு சொல்லக்கூடிய ரயில்வே டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நமோ பாரத் ட்ரெயின்னு சொல்லி ஒரு கான்செப்டில் ட்ரெயின்ஸ் வச்சுருக்காங்க. அந்த ட்ரெயின்ஸில் வந்து பர்த்டே ஈவெண்ட்ஸு, ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட்டு, ப்ரைவேட் அக்கேஷன்ஸ்க்கெல்லாம் வந்து புக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். 1 மணி நேரத்துக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ் 5000 ரூபா. ஸோ இப்போ நீ ஒரு மீட்டிங் வந்து ஆன் தி கோ, ஒரு ஸ்பாட்டுக்கு போகணும், போக போக ஒரு பிஸ்னஸ் மீட்டிங் ரன் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பிஸ்னஸ் மீட்டிங்காக ஒரு இடத்துக்கு போய் அட்டன் பண்ணுறதுக்கும், நீ ஒரு இடத்துக்கும் ஒரு வேலையாக போகிறப்ப ட்ரெயினில் இந்த மாதிரி ஒரு அக்கேஷனுக்கு நீ புக் பண்ணிவிட்டு அங்கே அந்த ட்ராவல் ஜேர்னியோட டைமில் வந்து நீ ஒரு மீட்டிங் நடத்திக்கலாம். என்ன இப்படி ஒரு இது வச்சிருக்காங்களா, இதுக்குன்னு தனியா கம்பார்ட்மெண்ட் பண்றாங்க, கொண்டு வராங்க. எதுக்கு இது? அதெல்லாத விஷயமா இருக்கு.
மக்கள் எப்பயும் வித்தியாசமா ஏதாச்சும் ட்ரை பண்ண நினைச்சிட்டே இருப்பாங்க. இப்படிலாம் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆஹ் நாளைக்கு ட்ரெயின்ல கல்யாணம் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராவடி பண்ணிருக்காங்க. அதான் சொல்றாங்க, பிரைவேட் அக்கேஷன் சொல்லிட்டாங்க, இதுலயே வந்துடுது அதுவும். அது ட்ரெயின்ல வந்து பொதுமக்களுக்கு இடைஞ்சூறான ஒரு விஷயமாச்சு. இல்லப்பா, மக்களோட சீட்டி கம்பார்ட்மெண்ட்ல இது வருதுன்னு சொல்ல, இதுக்குன்னு தனி கம்பார்ட்மெண்ட். ஓகே ஓகே, அதான் தனி கம்பார்ட்மெண்டா இருந்தாலுமே சரி மக்கள் விடுங்க, எல்லாம் நம்ம வடக்கன் நண்பர்கள் போய் உக்காந்துக்குவாங்க. அவங்க பிரைவேட் அக்கேஷன் நடத்துற எப்படி நடத்த முடியும்னு தெரியல. அது வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்க வேண்டியது டிபார்ட்மெண்ட் பிரச்சனை. நமக்கு என்ன, ஸ்கீம் வராங்க, மக்கள் வந்து சரி. ஜாலியாக வழக்கு நண்பர்கள் கூட ஜாலியாக ப்ரைவேட் அக்கேஷன் பிஸ்னஸ் மீட்டிங்கும் நடத்தட்டும். அரே பையா என்ன சொல்லு அப்படிமா உட்காந்துக்கிட்டு. இப்போ நம்ம வந்து வடக்கு நண்பர்கள் அப்படின்ட்டு எப்பயுமே எல்லாரும் பீடா போட்டுட்டு இருப்பாங்கன்ற மாதிரி நோட் பண்ணுறோம். ஏன் ஒருத்தர் சூட் போட்டு ஏன் இருக்கக்கூடாது? நம்ம பாரு, இதுதான் ஸ்டீரியோ டைப் பண்ணுறது. நம்மளே சில நேரங்கள் அப்படி தான் ஆறிடுறோம். ஏன் வடக்கு நண்பர்கள்லாம் எல்லாரும் இப்படியே தான் இருக்கணுமா? ஒரு அப்பர் ரிச் ஹை கிளாஸாக இருக்க ஒரு ஆள் கூட இருக்கலாம்ல. அதை பாரு, நம்ம இருக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு சொசைட்டியோட ரியாக்ஷன்ல சவுத்து நார்த்து சவுத்துன்னு பிரிஞ்சு கலாய்க்கிற அளவுக்கு, ஹியூமிலியேட் பண்ற அளவுக்கு இருக்கும். எம்பாரஸ்மெண்ட்டாக இருக்கு. அட ஓகே. உண்மையதானே சொல்றாங்க. என்ன இருந்தாலும் ஒரு பக்கம் டெவலப் ஆனவங்க அந்த மாதிரி சூட் போட்டுக்கிட்டு தான் சுத்திக்கிட்டு இருப்பாங்க. அந்த சீரியல்ல எல்லாம் வருவேன், வெயில் காலமா இருந்தாலும் சூட் போட்டுக்கிட்டு தான் சுத்திட்டு இருப்பாங்க. ஆனா வந்து புழைப்புக்காக வர நபர்கள் வந்து கண்டிப்பா இப்படிதான் இருக்காங்க. போது என்ன பண்ண முடியும்? இல்லைப்பா, இது ஒரு ஹியூமன் பிஹேவியராகவே நான் பார்க்குறேன். இப்போ அங்கேருந்து இங்கே வரான், இங்கே இடத்துல இருக்க நம்ம அவங்கள வந்து ம். ஒரு மாதிரி நமக்கு கீழே அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. ஆமா ஆமா. இங்கிருந்து நம்ம ஆட்கள் ஃபாரினுக்கு வேலைக்கு போகிறாங்க, அங்கே ம். இருக்கிறவனுங்க நம்மளே அப்படி தான் பார்க்குறானுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. இது எல்லா இடத்துலையுமே இருக்கு. இது ஆமா தெரிஞ்சும் கூட நம்ம எல்லாத்துக்கும் மேலன்ற ஒரு நினைப்புல மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்கல்ல. ஆமா ஆமா, பின்ன என்ன பண்றது? ஒருத்தன் நம்ம பெரிய ஆளுன்னு நம்ம நினைச்சோம்னா நம்ம கொஞ்சம் ஃபீல் குட்டா இருக்க முடியுது. இல்லைன்னா இதாயிடுது. ஒரு இன்ஃபீரியாரிட்டி வந்தது. சரி, நம்மளை இதுதான் ஹியூமனாகவே வச்சிருக்கு. இல்லை, ஹியூமனாக இருக்கிறதுல இது ஒரு தகுதி. அவ்வளவுதான். ஓகே, அடுத்த நியூஸுக்கு போயிடலாம். ரயில்வே மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்தியாவில் 35,000 புதிய ட்ராக்குகள் போடப்படும். ரயில்வே ட்ராக்ஸ் 35,000 ட்ராக் இல்லை, 35,000 கிலோமீட்டருக்கு புதுசாக ட்ராக்ஸ் போடுறாங்களாம். ஓகே. ஸோ நியூ ட்ராக்ஸ், சில ட்ராக்ஸ் வந்து பழைய ரொம்ப பழசான ட்ராக்ஸை ரீப்ளேஸ் பண்ணும், சிலது புதிய லொக்கேஷனை போய் ரீச் பண்ணுற மாதிரி மொத்தமாக அப்படி. அடுத்த நியூஸ் வந்து பார்த்தா அப்படின்னா, இந்தியாவோட சொந்த தயாரிப்பான AK-47 கேள்விப்பட்டிருப்பேன். இது இந்தியாவோடது AK-203 அப்படின்ற ஒரு ரைஃபிள். அதுக்கு பேர் வந்து ஷெர் அப்படின்னு வச்சிருக்காங்க. SHER, ஷெர் அப்படின்னு பேர் வச்சு ரைஃபிள் ஒன்று இண்டிஜினஸாக கிரியேட் பண்ணியிருக்காங்க. கம்ப்ளீட்லி இண்டிஜினஸ். ஸோ AK-47 இங்கே மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கான யூனிட் இருக்குது. அரௌண்ட் லாஸ்ட் இயர் நான் படித்தேன், 72,000 கன்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அதில் 75% வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மேனுஃபேக்சர் பண்ணப்படுது. மீதி 25% பார்ட்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணி அசம்பிள் பண்ணுறாங்க. ஃப்யூச்சரில் 100% இங்கே மேனுஃபேக்சர் பண்ணி அசம்பிள் பண்ணுவோன்னு சொல்லியிருந்தாங்க. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா, அது நான் 2024 படித்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நியூஸ் ஃபாலோ பண்ணல. ஸோ அந்த ஆர்டர் கம்ப்ளீட் ஆச்சா இல்லை பெண்டிங் இருக்கான்னு தெரியல. பட் AK-203 டெஸ்ட் பண்ணி ப்ரோட்டோடைப்பை ரெடி பண்ணி அதை டெஸ்ட் பண்ணிட்டாங்க. சூன் இண்டிஜினஸாக அதோட மேனுஃபேக்சரிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்தியாவிலே மேனுஃபேக்சரிங் ஸ்டார்ட் பண்ணி நம்ம இந்தியன் ஆர்மி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா, ஐடி மினிஸ்டர் சொல்லியிருக்காரு,
2032 அந்த காலகட்டத்துல இந்தியாவா சைனாவா எந்த நாட்டோட சிப்ஸ் வந்து பெருசு கெத்து யாருது அப்படின்ற மாதிரி காம்படிஷன் பண்ற அளவுக்கு இருக்கும். இப்ப சைனா தான் பரவாயில்லையா? சூப்பர்மசி பண்ணிட்டு இருக்காங்க சிப்ஸ்ல. கண்டிப்பா கண்டிப்பா. பட் 2032 நம்மளா சைனாவா நானா அப்படின்ற ஸ்டேட்டுக்கு நம்ம வந்திருப்போம். சைனா கூட வந்துருவோமாமா? கம்பீட் பண்ற அளவுக்கு வந்திருப்போம்னு ஐடி மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. எப்ப எந்த வருஷத்துல? 2032. 32வா? 7 வருஷம் இருக்கு. 7 வருஷத்துக்கு ஞாபகம் வச்சுக்கணும். இதை வேற சொல்லிட்டு போயிடுவாங்க ஈஸியா. சும்மா சொல்றதுதான். அடுத்து இது வந்து கொஞ்சம் வினோதமா இருக்கு, பட் நல்ல ஒரு நியூஸ் தான். என்ன அப்படின்னா, ஆதார் கார்டு வந்து முன்னே பார்த்தோம் போட்டோஸும் கியூஆர் கோடு மட்டும் இருக்கும் அப்படின்னு. முந்தா நேத்தோ ஆஃப்லைன் பேஸ்டு ஒரு ஆதார் வெரிஃபிகேஷன் ஆப் ஒன்று டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஒரு ஈவெண்ட் நடத்துகிற அப்படின்னா ஈவெண்ட்டுக்கு வந்து உள்ளே வரப்போ யார் வராங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக நீ எடுத்து ஸ்கேன் பண்ண அப்படின்னா அவங்க ஆதார் வச்சு அதை அத்தன்டிகேட் பண்ணிடும். யார் வந்திருக்காங்க டீட்டெயிலாக அதை எடுத்துக்கும். ஆஃப்லைனில் தான் ஆப்பு. நீ கியூஆர் கோட் வச்சுட்ட அப்படின்னா அதை ஸ்கேன் பண்ணாலே போதும், வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சிடும். இன்ஸ்டன்ட் வெரிஃபிகேஷன். அது ஆஃப்லைன்ல இருக்க வாய்ப்பு இல்லையே. அது எப்படி செக் பண்ணணும்னா ஆன்லைன்ல தானே இருந்தாகணும். ஆஃப்லைன்ல டிரான்சாக்ஷனே பண்ணலான்னு வந்துருச்சுலப்பா, அது எப்படி பண்ண முடியுது? ஓகே, அதான் அப்போ சரி ஓகே. வேற டெக் இருக்கு, நமக்கு தெரியல. ஆஃப்லைன்ல சரி சரி. பட்டன் செல் வச்சு யூபிஐ பேமெண்ட் பண்ணலாம் நம்ம. ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் லிமிட் நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்கு, மறந்துட்டு நினைக்கிறேன். ஒரு அது நாளைக்கு ஓகே. 5000 ரூபாய் லிமிட். இப்ப அது வந்து எஸ்எம்எஸ் ஏதாவது அனுப்பி அந்த மாதிரி பண்ணுவாங்களா இருக்கும். ஆமா. ம் இது அந்த அந்த ஆப் மூலியமா அவங்க அந்த யுஐடிஏஐ அப்படின்ற அவங்க கொடுக்குற ஆப் மூலியமா அந்த கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணாலே வெரிஃபை ஆயிரும், யார் வந்திருக்கா வரல அப்படின்னு வெரிஃபை ஆயிரும். ஸோ இது வந்து ஹோட்டல்ஸ்ல இப்போ ஹோட்டல்லாம் போனால் ஆதார் கார்டு வாங்குறாங்கல்ல, அதுக்கு பதிலா நீ போய் ஸ்கேன் பண்ண அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீ தான் வந்திருக்க அப்போ டீட்டெயில்ஸ் அங்கே ரெஜிஸ்டர் ஆயிரும் இன்ஸ்டண்டா. இதை தமிழ்நாட்டிலேயே இந்தியாவில் ஏதோ ஸ்டேட்ல வந்து என்ன டெக் அப்படின்னா, நீ ஏர்போர்ட்டுக்கு போய் உன்னோட வெரிஃபிகேஷன் பண்ணணுன்றது ஒரு ஆப்ஷன். நீ வீட்டில் இருந்துட்டே ப்ரீ ஆக்குபைடா முன்கூட்டியே என்ன சொல்றது ப்ரீ பிளான்டா நீ வீட்டில் இருந்தே உன் வெரிஃபிகேஷனை முடிச்சுக்கலாம். அது ஏதோ சாஃப்ட்வேர் இருக்கு, அது மூலயமா நீ ஆன்லைன்லேயே உன் வெரிஃபிகேஷனை முடிச்சிட்ட அப்படின்னா நீ ஏர்போர்ட் போயிட்டு வெரிஃபிகேஷன் வெயிட் பண்ண தேவை, டேரெக்டாக லாஜிக்கு போயிடலாம். ஸோ இது இந்த மாதிரி ஹோட்டல்ஸில், அப்புறம் லாட்ஜில், ரெஸ்டாரண்ட்ஸில் எல்லாம் கிட்டத்தட்ட ஒன்று தான். இந்த மாதிரி மால்ஸில், இந்த மாதிரி ஏரியாக்களில் யார் வந்திருக்காங்க யார் என்ட்ரி ஆகுறாங்க அப்படின்றத நோட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதே மாதிரி தான் யார் ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு அவங்களோட கேஒய்சி பண்ணப்பட்ட டாக்குமெண்ட்டில் இருக்க நேம் வந்து டயலில் ஷோ ஆகுன்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. இப்போ இப்போ என்ன ஆகுது, நீ வந்து இந்தியன் சிட்டிசனாக ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருந்தால் தான் நீ எல்லாத்தையும் ஈஸியாக அவைல் பண்ண முடியும். நீ ஒரு இன்ஃபில்ட்ரேட்டராக இருந்த அப்படின்னா எல்லா இடத்துலையும் ஈஸியாக அவைல் பண்ண முடியாது. அப்படியே நீ போய் ஸ்கேன் பண்ணாலும் இந்த டேட்டில் இவன் இங்கே ஸ்கேன் பண்ணியிருக்கான்ற விஷயம் வந்து அங்கே ரெக்கார்ட் ஆயிரும். அப்போ ட்ராக் பண்ணுறது ஈஸியாக போயிடும். அதான் எல்லாத்தையும் வந்து ட்ராக்குள்ளார கொண்டு வராங்க. ஆமா, இந்தியன் சிட்டிசன்பா நீ ஹோட்டலுக்கு போற, டெல்லியில இருந்துகிட்டே இந்த இந்த தெருவுல இங்க போனது யாருன்னு பாத்திரலாம். முடிஞ்சு போச்சு. இந்த ஆதார்ல வச்சிருக்கவன் எங்கெங்க போயிருக்கான், எந்தெந்த இந்த மாதிரி ஹைடெக்கான இடங்களுக்கு போயிருக்கான்னு பார்த்தா இந்த ஆதார் இங்கெல்லாம் ஸ்கேன் ஆகிருக்கு அப்படின்னு டக்குன்னு மேலே வந்து நிற்கும். அப்போ அந்த ஸ்பாட்ஸ் எல்லாம் போய் சர்ச் பண்ணாங்கன்னா ஏதோ ஒரு லீடு கிடைக்கும். இப்போ இது வந்து ஜென்ரல் பீப்புளுக்கு பார்க்குறப்ப இது எதுக்கு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபர்ஸ்ட் தோணுச்சு. பட் இப்போ பேசுகிறப்ப தான் அந்த டெரரிஸ்ட் லிங்க் இதுக்குள்ள லிங்க் பண்ணி பார்க்குறப்ப எவ்வளோ முக்கியமான விஷயமா இருக்கு அப்படின்றது நானே இப்போ யோசித்தேன். இப்போதான் யோசித்தேன் நானும். நான் நியூஸ் படித்தப்ப இது எதுக்கு தேவையில்லாமல் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு.
ஓகே, நம்ம நாலேஜுக்கு நம்மளே இவ்வளோ தான் யோசிக்கிறோம் அப்படின்னா அங்கெல்லாம் நியூமரஸ் ஆஃப் பீப்புள் உட்காந்து யோசிக்கிறாங்க இதுக்குன்னே. ஸோ அவங்கெல்லாம் நம்மளை விட அதிபேதனையில் தான் இருப்பாங்க. சரி, நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் இன்னும் அதிகப்படுத்தணுன்றதை நம்ம இதை தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அடுத்து நியூஸ் என்ன அப்படின்னா, டிஆர்டிஓ வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ரான் அப்படின்ற ஒரு கம்பெனி கூட புதுசாக ஒரு டீல் ஒன்று போட்டிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா 5th ஜென்ரேஷன் இன்ஜினை டிசைன் பண்ணுறதுக்காக. ஸோ இன்ஜினில் பல ஜென்ரேஷன்ஸ் இருக்குது, பல அப்டேட் மாடல்ஸ் இருக்குது. அதில் 5th ஜென்ரேஷன் இன்ஜின்ஸ்க்கான டிசைன்ஸை வந்து 2 கம்பெனி சேர்ந்து டிசைன் பண்ண போகிறாங்க. இவங்களும் இதை ஒன்று கொண்டு வந்துட்டே இருக்காங்க டக்கு 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 டக்குன்னு. நேற்று என்ன ஸ்பெஷல் இப்ப 5th ஜெனரேஷன் 5th ஜென்ரேஷன் இன்ஜின்ல எப்பா இப்போதான் டிசைனே பண்ண போகிறாங்க. டிசைன் பண்ணு 2 கம்பெனி சேர்ந்து டிசைன் பண்ணலான்றது தான் இப்போதான் அகைன்மெண்ட் போட்டிருக்காங்க. அடுத்து ஓமன் நாடு வந்து ஒரு சின்ன நாடாக இருந்தாலும் தன்னோட ஃபஸ்ட்டு கம்யூனிகேஷன் சேட்டலைட்டை இன்னைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க சக்ஸஸ்ஃபுல்லாக. ஸோ ஓமன் நாட்டுக்கு ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிடலாம். அடுத்து ஓலா எலக்ட்ரிக் ஸ்கூட்டி அந்த கம்பெனி வந்து பார்த்தா அப்படின்னா எஸ்ப்ரோ ப்ளஸ் அப்படின்ற மாடலை வந்து லான்ச் பண்ணுறாங்க. இந்த மாடலில் பங்கு பெற்று இருக்கக்கூடிய பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா 460 4680 4680 அப்படின்னு நம்பர் கொண்ட பாரத் செல் பேட்டரி. இந்தியாவில் உருவாக்கப்பட்ட பாரத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு பேட்டரி, இண்டிஜினஸ் ப்ராடக்ட். இன்வென்ஷனே நம்புது. ஸோ இதுக்கு என்ன புதுசாக என்ன பாரத் பேட்டரினா இப்போ இதில் என்ன புதுசாக இருக்குன்னு வந்து எனக்கு டீட்டெயிலாக கிடைக்கல. ஸோ இதான் டீட்டெயில் கிடைச்சதுன்னா நாளைக்கு அதை டீட்டெயிலாக கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா பேட்ரி எல்லாம் பேட்ரி தான். மேபி அந்த டெக்னாலஜி வந்து ஃபாதர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருந்துருக்குன்னு சொல்லலாம். பட்டு நிறைய பேட்ரிஸ் வந்துருச்சு. இல்லை இந்த பாரத் செல் பேட்ரி, இந்த செல் பேட்ரின்ற வார்த்தை வெறும் பேட்ரி மென்ஷன் பண்ணாமல் செல் பேட்ரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் என்னன்னு பார்க்கணும். ஸோ பார்த்துட்டு இதை பற்றின டீட்டெயிலான தகவல் நாளைக்கு நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். அடுத்து ஜேஹிஹெச் அப்படின்ற ஏரோஸ்பேஸ் கம்பெனி வந்து பார்த்தா அப்படின்னா அவங்களோட 2வது மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து பார்த்தா அப்படின்னா தெலுங்கானால அமைக்கிறாங்களாம். இங்கே வந்து ஸ்பேஸ் கம்பெனி, ஸ்பேஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு வந்து ரிசர்ச் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட 2nd யூனிட்டை வந்து தெலுங்கானால அமைக்க போகிறாங்க. ஸோ இன்னைக்கான இப்ப இங்க தமிழ்நாட்டுல என்ன பிரச்சனை ஆகி போச்சுன்னா, இப்ப மக்கள் எல்லாரும் வந்து கேள்விப்படுறாங்க இங்க அது வரப்போகுது அங்க அது வரப்போகுது அப்படின்ட்டு. உடனே நம்ம மக்களுக்கு இப்ப இன்னும் 2-3 மாசத்துல தேர்தலை வச்சுக்கிட்டு இப்பதான் ஞான உதயம் வருது, இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்ட்டு. இப்ப இந்த பக்கம் இப்பதான் திரும்பி பாக்குறாங்க, இவங்க யார கொண்டு வந்தாங்க அப்படின்னு இப்பதான் திரும்பி பாக்குறாங்க. யாரையும் கொண்டு வர வந்தவங்க கூட ஓடி போயிட்டாங்க. அதுதான் சொல்ல வரேன். ஆனா இந்த டவுட் எல்லாம் எதுவுமே வராம அப்படியே அசாம 5 வருஷத்தை கொண்டு போயிட்டாங்கல்ல. ஆமா, ரொட்டீனா ஏதோ ஒரு பிரச்சனை வந்துடுது, மக்கள் ஒண்ணு மறந்து ஒண்ணு போயிட்டே இருக்காங்க. ஈவன் அந்த லேப்டாப் ஒண்ணு கொடுப்பாங்க, அதுதான் வந்து வாழ்க்கையில எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயம். அதை வச்சு முன்னேறினவங்க எல்லாம் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. அதெல்லாமே கூட வந்து எடுத்துட்டாங்க. ஆமா, இப்ப மறுபடி குடுக்குறாங்க. 30 லட்சம் லேப்டாப்ஸ் ஆர்டர் பண்ணிருக்காங்க டெல், ஹெச்பி. எங்க அப்படிதான் சொல்றாங்க, ஆனா எதுவுமே வந்த மாதிரியே தெரியல. ரீசெண்டா ஒரு இது கூட வந்து பார்த்தோம்னா காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் பசங்களுக்கு வந்து லேப்டாப்பா இல்ல இது டேபா அப்படிங்கறத நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இங்க எதுவுமே கைக்கு வந்த மாதிரி தெரியல. லேப்டாப் வந்து ஆர்டர்ஸ் கொடுத்துருச்சு, கவர்மெண்ட் வந்து சாங்ஷன் ஆகி ஆர்டர் வெளியே ஜியோ பாஸ் ஆயிடுச்சு. என்னைக்கு வர்றது? இந்த செட் இன்னும் கொஞ்ச நாள்ல ஆட்சியே மாற வாய்ப்புகள் இருக்கு. இது வந்து ஒரு 2 மாசத்துக்கோ முன்னாடியே ஆர்டர்லாம் பாஸ் பண்ணி சாங்ஷன் பண்ணிட்டாங்க. இந்த செட்டு முடிக்கிற +2 பசங்களுக்கு லேப்டாப் வழங்கப்படுது. பட் 4 வருஷமா ஏன் கொடுக்கலன்னா, இந்த வருஷம் எலெக்ஷன் வருது, அப்போ இந்த வருஷம் மட்டும் தான் கொடுப்போம்.
அப்பனா எப்படியோ வந்து எலெக்ஷன் வரத்துக்கு முன்னால கொண்டு வந்து கொடுத்துருவாங்க எல்லாருக்கும். கொடுத்து ஒரு கொடுத்துருவாங்க. போட்டோவை போட்டுருவாங்க ஜம்முன்னு, நாங்க லேப்டாப் கொடுத்துட்டோம் அப்படின்ட்டு. அப்போ அதாவது எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் படி பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து வெட்டினரி பர்பஸுக்காக அரௌண்ட் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் ஆம்புலன்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இந்தியாவுக்கு, ஐ மீன் தமிழ்நாட்டுக்கு. மொத்தம் 250 ஆம்புலன்ஸ்னு நினைக்கிறேன், எனக்கு சரியா நம்பர்ஸ் தெரில, பட் 3 டிஜிட் தான் வரும் அதில். அதில் அந்த ஆம்புலன்ஸில் கார்னரில் பார்த்தீங்கன்னா பிஎம்மோட ஃபோட்டோ போட்டிருப்பாங்க. அந்த வண்டி ஓடவே இல்லை, சும்மா நிக்க ஓடவே வச்சிருக்காங்க. இல்லையா? சும்மா ஓடவே நிக்க இல்லையா? வச்சிருக்காங்க. ஓடவே இல்லைன்னா வேலை செய்யலையா இல்ல வந்து இவங்க யூஸ் பண்ணாம வச்சிருக்காங்க? யூஸ் பண்ணாம வச்சிருக்காங்க, அப்படி சொல்லணும், யூஸ் பண்ணாமே வச்சிருக்காங்க. ஏன் அந்த போட்டோ போட்டதுக்காகவா? வேற என்ன காரணம் இருக்குன்னு தெரியல எனக்கு. இல்லையா? என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஹியூமனுக்காக வச்சிருக்க ஆம்புலன்ஸை விட அதுல இருக்க ஸ்பெக் அதிகம். அடேங்கப்பா, அப்பனா யாருக்கு வச்சிருக்காங்க? வெட்டினரிக்கு. ஃபோர்த் டைமென்ஷன் வெட்டரியா? ஓகே. அது என்ன ஹியூமனை விட ஜாஸ்தியா அதுல இருக்கு அப்படின்னு? இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் எய்டுக்கு ஹியூமனுக்காக என்னென்ன எக்யூப்மெண்ட் தேவையோ, கேஸ் சிலிண்டரு, இப்போ இந்த ஹை டெக் வந்துருச்சுப்பா, நம்ம இன்னும் சிலிண்டர் தூக்கிட்டு போய் மாட்டி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ம். இப்போ அட்வான்ஸ்டு ஆம்புலன்ஸ் வச்சுக்கோவேன், இப்போ இல்ல நமக்கு இப்ப இல்ல இப்ப ஒருவேளை தேவையே படலையோ, வெட்டினரி ஆம்புலன்ஸ்ங்கிறது தேவையே படலையோ? தேவைப்படுது, தேவைப்படல, ஒன்று கூட தேவைப்படாமல் போயிருக்கோம். அது வேணா கரெக்ட். ஒண்ணு கூட தேவைப்படாம போயிருக்கோம், எங்கேயாவது தேவைப்பட்டிருக்கோமே. 234 தொகுதி இருக்கு. ஆமா, ஓ, 250 தான். அத்தனைக்கும். ஓகே, 250 ஆம்புலன்ஸ் தான். ஓகே, நான் ரிமூவ் பண்ணிட்டேன், 250 தான். எல்லாம் போக மீதி கொஞ்சம் இருக்கும், எங்கே எக்ஸ்ட்ரா தேவைப்படுதோ அங்கே யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சாங்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. காசா கொடுக்கல, காசா கொடுத்தா முடிஞ்சிடும், அதனால ஆம்புலன்ஸாவே கொடுத்துருக்காங்க. அந்த ஃபோட்டோல அது வந்து அடிவாயிடுச்சு. ஸோ கூடி சீக்கிரம் பார்த்தேன் அப்படின்னா மக்கள் வந்து இதுக்கெல்லாம் பாஸ்டில் தப்பான முடிவு எடுத்தோமா சரியான முடிவு எடுத்தோமான்னு யோசிச்சு சரியான முடிவு எடுப்பாங்க நம்புவோம். ஆனால் மக்களுக்கு நாட்டில் எவ்வளோ நல்ல விஷயங்கள் நடக்குது, முன்னேற்றங்கள் ஒரு ஸ்டேட்டு எப்படி போய்கிட்டு இருக்குன்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். இந்த ஸ்டேட்டில் இந்த கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, இத்தனாயிரம் வேலை வாய்ப்புகள் கிடைக்குது, இங்கே இப்படி ஒரு ஸ்டேஷனை கட்டியிருக்காங்க, இங்கே ஆர்மி வந்து புதுசாக இது பண்ணியிருக்காங்க, ஆர்மி இவ்வளோ சம்பாரிச்சிருக்காங்க, இப்படி ஒன்றும் புது புது தகவலாக புது புது விஷயங்களை நல்ல விஷயங்களை நிறைய நம்ம சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம். இதெல்லாம் நடக்குது, நம்ம நாட்டுக்கு இதெல்லாம் ஏன் நம்ம இடத்துல இதெல்லாம் ஏன் நடக்கலை அப்படின்ற கேள்வி மக்கள் கேட்டு மக்கள் யோசிச்சு மக்கள் தான் ஓட்டு போடணும். நம்ம எல்லாரும் கையும் பிடிச்சி எடுத்துட்டு போய், நம்மன்னு இல்லை எந்த அரசியல்வாதியும் கையை பிடிச்சி போய் ஓட்டு குத்த வைக்க முடியாது, மக்களாக பார்த்து போடுறது தான் ரைட். இது வந்து நம்ம பேசி பயனில்லாத ஒரு விஷயம். மக்களுக்கு என்னைக்கு ஞான உதயம் வருதோ முழுசா அன்னைக்கு நாடு தானாக மாறிடும். ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த நியூஸில் உங்களுக்கு பிடிச்ச நியூஸ் என்னன்னு பகிர்ந்துக்குங்க. எனக்கு எதுவும் பெருசா இல்லை. ஓகே, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இண்டிஜினஸாக அந்த ஏகே அந்த ரைஃபிள் AK-203 அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுதான் இன்னைக்கு எனக்கு பிடிச்ச நியூஸ். ஸோ இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு எபிசோடில் புது புது விஷயங்கள், புது புது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், புது புது நல்ல தகவலை பற்றி பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டேஞ்சர் டிஸ்கஷன் இருந்து நான் மற்றும் சைலேஷ். நன்றி, வணக்கம்.